எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா பேஸ்னுடைய எவல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படிங்கிறதுனுடைய ஃபவுண்டேஷன் என்ன, மொத்தத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கினோம் அப்படின்னா அந்த விஷயத்தை ஒரு இடத்துல பர்மனண்ட்டான ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம், வேணுங்கிறப்ப அதை ரீட் பண்ணோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம போடுற ஒவ்வொரு என்ட்ரியும் டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கே என்ட்ரி போட்டிங்கனாலும் கண்டிப்பாக எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா டேட்டா பேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அதனால தான் நம்ம எவ்வளோ நாள் கழித்து ஓப்பன் பண்ணாலும் நம்ம போட்ட என்ட்ரிஸு ரிட்ரீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான டேட்டா பேஸ் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் எப்படி எவல்யூட் ஆணுச்சு, எப்படி ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ டேட்டா பேஸ் எவல்யூஷன். ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா அப்படின்னா தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி 10 விஷயம் தெரிஞ்சிக்கும் போது, ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி 10 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆகும்னா அதில் ஒரு 4 இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டில் அழியாமல் பதிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப நாளைக்கு அந்த விஷயத்தை மறக்க மாட்டோம், அவ்வளவுதான். அதனால் நான் டேட்டா பேஸுங்கிறது சும்மா 5 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், நான் இதுதான் கான்செப்டுன்னு. பட் அது மறந்துடும். அதுக்கு பதிலாக அதை பற்றிய ஒரு சரௌண்டிங் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே போகும்போது நம்ம ஓவரால் கான்செப்டு என்றைக்குமே நமக்கு மறக்காது. ஸோ அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, இப்போ டேட்டாபேஸ் எவல்யூஷன். ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ அதில் ஃபைல் ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருந்தது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம டேட்டாபேஸ் அப்படிங்கிறத தனியாக ஒரு என்ஜினை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் இருந்தது. அசம்பிளி லாங்குவேஜ் இருந்தப்பெல்லாம் ஃபைல் க்ரியேஷன் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டப்படணும். அதை என்ன பண்ணாங்க, சி லாங்குவேஜ்னு ஒன்று கொண்டு வந்ததுனால அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி கொண்டு போய் ஒரு ஃபைலில் ரைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பேஸினுடைய ஃபவுண்டேஷன் எது அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். எதை வேணாலும் டைப் அடிங்க, அதை ஒரு இடத்துல கொண்டு போய் நான் ஒரு ஃபைலில் டைப் அடிச்சுக்கிறேன், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், வேணுங்கிறப்ப மறுபடியும் ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா சும்மா நம்ம டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை டைப் அடித்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதிலேருந்து மறுபடியும் ரீட் பண்ணும்போது நமக்கு வேலை கம்மியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் ஆகும்போது என்னாச்சுன்னா கம்ப்யூட்டர்னுடைய உபயோகம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு இடத்துல இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட் கேல்குலேஷன், இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக ஏன் நம்ம எம்ப்ளாயீஸுக்கெலாம் பேரோல் இது கம்ப்யூட்டர்லேயே பண்ணிட்டோம்னா உட்காந்து எண்ணி கணக்கு போடுறது மிச்சமாகுமே, தப்பு வர்றதெல்லாம் அவாய்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேரோல் அப்ளிகேஷனுக்காக க்ரியேட் பண்ணாங்க. இந்த பேரோல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியை பற்றி அவருடைய பேர், அவர் என்ன டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அவருடைய பேசிக் சேலரி என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீட் பண்ணும்போது பேரை தனியாகவும், டேட் ஆஃப் பர்த்தை தனியாகவும், டேட் ஆஃப் ஜாயினிங் தனியாகவும், பேசிக் பே தனியாகவும் கரெக்டாக ரீட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த மாதிரி ரீட் பண்ண வேண்டிய அவசியம் வந்தப்போ தான் இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற சில டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா சி லாங்குவேஜில் பைனரி ஃபைல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பைனரி ஃபைல்ஸ். பைனரி ஃபைலுங்கிறதும் ஒரு ஃபைல் தான். பட் சும்மா ஒரு டெக்ஸ்ட் மோடில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ கசன்னு நம்பராக இருக்கும், சிம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஆனால் டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம டைப் அடித்து அது அப்படியே இருக்கும். ஆனால் பைனரி ஃபைலில் எப்படி இருக்கும், ஒரு நம்பர்லாம் இருந்தால் சிம்பிளாக டிஸ்பிளே ஆகும். ஆனால் இதை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சி லாங்குவேஜில் என்ன பண்ணாங்க க்ரியேட் பண்ணிவிட்டு
ரெக்கார்ட் பை ரெக்கார்டாக ஸ்டோர் பண்ணி ரீட் பண்ணுற மாதிரியான கான்செப்டை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் ரேண்டம் ஆக்சஸ், டைனமிக் ஆக்சஸ்க்கு டைனமிக் ரெக்கார்ட் ஆக்சஸிங். அதாவது எப்படின்னா, அதுக்கு முன்னால் டெக்ஸ்ட் ஃபைலில் இருந்தப்போ ஒரு 100வது ரெக்கார்டில் தான் ஒரு எம்ப்ளாயினோட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா 99 ரெக்கார்டை இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 100வது ரெக்கார்டு வரும்போது தான் ரீட் பண்ணி அவரோட இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ண முடியும். ஆதி காலத்தில் நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா அப்படியே ஸ்க்ரால் ஆடிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று அப்படியே ஹைலைட் காமிக்கும். டெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஏன் அப்படின்னா டேட்டா பேஸில் அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கும்போது இப்போ 1,00,000 ரெக்கார்டு இருக்குது, 99,000வது ரெக்கார்டை ரீட் பண்ணால் 99,000 ரெக்கார்டு வரைக்கும் சும்மா ஸ்கிப் பண்ணணும், ரீட் பண்ணி ஆகணும். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண வாட்டி டைனமிக் ரெக்கார்டு ஆக்சஸிங் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபிக்ஸட் சைஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது 99வது ரெக்கார்டுனா ஒரு ரெக்கார்டுனுடைய சைஸ் இவ்வளவுன்னா 99வது ரெக்கார்டு வேணும்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிது. அதனால் என்னாச்சுன்னா கரெக்டாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு நம்ம போகிறோம்ல, அந்த மாதிரி எப்படி ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி 99வது பக்கம் ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக ஓப்பன் பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸும் பைனரி ஃபைல்ஸும் வந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுவே நிறைய வேலையை நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுச்சிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஆக்சஸிங்லாம் நம்மளால் பண்ண முடிஞ்சுது. பட் இதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ணினாங்க. அது என்ன பண்ணினாங்கன்றதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.